வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன புதுமையான பழைய பொருட்களாக வந்திருக்கு, விண்டேஜ் கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கு, ஸ்கிராப் என்ன வந்திருக்கு, செங்கட்ஸில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஸோ பல்லாவரம் நோக்கி நடக்கிறோம். ஸோ எந்தெந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறப்ப ஃபர்ஸ்ட் கடையில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கானில் ஒரு டேப் ரெக்கார்டு வச்சிருந்தாரு. ஸோ பழைய டேப் ரெக்கார்டு தான். ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 சொல்லி சொன்னார். ஒரு சில பட்டன்லாம் உள்ளுக்கு போய் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழைய அக்சசரிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பழைய டெலிஃபோன் ஐட்டம்லாம் கூட நிறைய பார்க்க முடிச்சு. இந்த மாதிரி கீபோர்ட் சிஸ்டம் கூட நிறைய வச்சிருந்தாங்க. பட் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா 900 அந்த ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதில் ஒரு ஒயர் கூட இல்லாமல் இருந்துச்சு ஒரு பீஸில். ஸோ மற்ற இன்னொரு பீஸில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் கூட இவங்கள்ட்டலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட சில அழகு பொருட்கள்லாம் கூட பழைய காலத்து அழகு பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கீபோர்டு சிஸ்டம் அந்த அந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா கிளியராக இருந்துச்சு. ஒரு நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டம் தேவைன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட பேரம் பேசி வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் ஸோ பழைய காலத்து அடுப்பு, பழைய காலத்து குக்கரு, இந்த இந்த மாதிரி ஜுவல்ஸ் வைக்கிற டப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ். ஸோ அங்கங்கே நிறைய குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய வீடுகளில் எடுத்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இப்போ வர்றதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ் ரேட்டு தான் சொல்கிறாரு அவர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவை விருப்பமாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இது லேப்டாப்போட கூலிங் ஃபேன் சொல்லி சொன்னார். ஸோ ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சுருக்காரு அவர். அந்த டேப் ரெக்கார்டு, பழைய டேப் ரெக்கார்டு, பழைய எஃப்எம், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு பாருங்கள். இங்கே ஒரு அந்த ஜுவல்ஸ் வைக்கிற டப்பான்னு சொல்லி சொன்னார். ஸோ நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இன்னைக்கு இந்த கடையில் நிறையா இருக்குது. இது இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 3வது கடையிலே இந்த கடை இருக்குது. அவ்வளோ ஐட்டங்கள் நிறைய குமிஞ்சு போய் கிடக்கு. ஸோ விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணியே வாங்கலாம். அந்த அளவுக்கு திங்ஸ்கள் நிறைய அந்த கடையில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் எல்லாமே பேரம் பேசி வாங்குங்க. ஸோ எடுத்ததையும் பிடிச்ச பொருளோட ரேட்டு கேட்க வேண்டாம். ஸோ பக்கத்தில் இருக்க பொருளை கேளுங்க, அதுக்கப்புறம் பிடிச்ச பொருளை கேளுங்க. ரேட்டு குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாருங்கள் பழைய ஸ்பீக்கர்ஸு 2 ஸ்பீக்கர் வச்சிருக்காரு. 2மே கேபிள்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 150 தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பாருங்க, இதெல்லாம் அந்த வுட்லேயே செஞ்சது ஒரு அழகு பொருள் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பிலிப்ஸில் பாருங்க பழைய ரேடியோ ஒன்று வச்சிருந்தாரு. இதெல்லாம் நம்ம கேட்குற ரேட்டு கொடுத்துருவாரு. பட்டன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. இதெல்லாம் வந்து ஸோ எடுத்து பார்த்தோம், நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. கண்டிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார் அவர். அவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட நிறையா வச்சிருந்தாரு. நிறையா பார்க்க முடிச்சு. பழைய அடுப்பு, இந்த மாதிரி புட்டு செய்கிற மிஷின் சொல்லி சொன்னார் அவர். லைட்டாக ஆயில் விடணும் அப்படின்னாரு. இது பாருங்க சோனியில் ஒரு ஹெட்செட் ஒன்று பார்த்தோம், ஹெட்ஃபோனு. ஸோ அந்த உள்ளுக்க பாஞ்சு கூட கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்குது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார் அவர். ஸோ இந்த மாதிரி பீஸு பிராண்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது நம்ம சந்தையில். பிடிச்சவங்க இது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து. அதே போல் பிரச்சனை இன்னைக்கு பிரிண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்துருச்சு சந்தைக்கு. இதெல்லாம் எல்லாமே செகண்ட்ஸ் தான். எல்லாம் புதுசு கிடையாது. எல்லாமே செகண்ட்ஸு. பட் இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி சொல்லி தான் சொன்னார். பட் ப்ரைஸ் நம்ம கேட்கல. இதோட வெயிட்லாம் கூட நல்லா தான் இருக்குது. நல்லா ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார். விருப்பங்களும் இன்றைக்கி வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கல்ல அப்படியே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 டாக்குமெண்ட் கேமரா வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஒரு மினி ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அப்படி தான் அவர் சொன்னார் கடைக்காரரு. இது ஒரு 2 பீஸ் நம்ம சந்தைக்கு வந்துருச்சு. இது பாருங்க இந்த குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் பாருங்க நல்லாவே இருக்குன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பட் ஒன்று மட்டும் கவர் ஓப்பன்லேயே இருந்துச்சு. பார்த்து நம்ம ஒரு ஏமாறாமல் வாங்கணும். அதுவும் இது எழுத அந்த பேப்பர் போயிடுச்சுன்னா யூஸே பண்ண முடியாது. அவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் ரேடியோ பாருங்கள். சின்ன சின்ன செட்லாம் நிறைய ஹூப்பரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது. இந்த ஹெட்செட் பார்த்தேங்க, வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பார்த்தேன். அப்படியே ஒரு அன்பாக்ஸ்லேயே ஒரு 4 பீஸ் வச்சுருந்தாங்க. சரி எடுத்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு உள்ளுக்கு பார்த்தேன். ஸோ எல்லாமே செகண்ட்ஸ் பீஸ் தாங்க வச்சுருக்காங்க உள்ளுக்கவே. எல்லாம் பாக்ஸ் பார்த்தா புதுசாக இருக்குது. பட் உள்ளுக்கு பார்த்தேன் நான், எல்லாமே அந்த ஸ்பாஞ்சு எல்லாமே டேமேஜில் தான் இருந்துச்சு. இந்த இந்த ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க உள்ளுக்குள்ளே. சில இதெல்லாம் வெறும் பாக்ஸாகவே கிடக்கு. பட் கொடுத்த ரேட்டை கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. வெறும் பாக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் போட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ காசை லாஸ் பண்ண வேணாம்.
ஸோ இந்த ஒரு MP3 பழைய MP3 பிளேயர்லாம் கூட இருந்துச்சு. இவங்கள்ட்ட ஆப்பிள் MP3 பிளேயர்லாம் கூட வச்சிருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 200 சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஒர்க்கிங் கண்டிஷன்லயும் சொன்னாரு. நீங்க ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஸோ அவசரப்பட்டு எடுத்துட்டு போயிட வேணாம். வீட்ல போய் செக் பண்ணோம்னா ஒர்க் அந்த கெனான் பாருங்க பழைய கேமராங்க அது. பழைய கேமரா ஒரே ஒரு பீஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு சொல்லி தான் சொன்னார். பட் இதை நம்ம எப்படி செக் பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் இங்க. இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க நேரா சந்தைக்கு வரலாம். பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் அது ஒரு நாள் தான் போடுவாங்க. வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். சில நண்பர் கேட்குறாங்க என்னென்னைக்கு போடுவாங்க சொல்லி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்துட்டு தாராளமாக அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய கேசட் நிறைய வாங்குறாங்க. வாரம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோ கேசட் கொண்டு வந்து கொட்டி குமிக்கிறாங்க நம்ம சந்தையில். ஸோ மக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த டேப் ரெக்கார்டு ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கேயே டேப் ரெக்கார்டு விற்கிது, கேசட் விற்கிது, சிடி விற்கிது, MP3 பிளேயர் எல்லாமே கிடைக்குதுங்க. ஒரே இடம் நம்ம சந்தை தான். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கால நேரனால முதல்ல போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7 மணிக்கு வந்தால் கூட ஓகே தான். 7லேருந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் எல்லா திங்ஸும் கிடைக்குது. ஏர்டெல்ல ஒரு போர்ட் பார்த்தோம். சரி என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே செகண்ட்ஸ் தான். இந்த கடையில் இருக்க பொருள் முக்கால்வாசி செகண்ட்ஸில் தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய திங்ஸ்லாம் பார்க்க முடிச்சு. ரிமோட்லாம் நீங்கள் வெளியில் பார்க்காத ரிமோட் கூட இங்கே பார்க்கலாம். எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியல இந்த ரிமோட்லாம். பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு நம்ம கான்ஃபிடன்ஸ். இந்த லைட் இந்த பல்பு பார்த்தீங்கன்னா பெர் பீஸ் 10 ரூபா தான். ஒரு பீஸ் 10 ரூபா தான். ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்க. ஸோ நல்லா எரியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. LED தான் இது வந்து. ஸோ தேவையானவங்க அதிகமாக தேவைப்படாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கூட வாங்கலாம். அவ்வளவு திங்ஸ்கள் நிறைய இந்த கடையில் இருக்குது. பழைய எக்ஸாஸ்ட் ஃபேன் இது. ஸோ விருப்பம் உள்ளவங்க வீட்டுக்கு கடைகளுக்கு தேவைன்னா கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க அவங்க கடையில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் தேட்டர் பாருங்க சோனியில் 3500 சொல்லி சொன்னார். அவர் சொன்ன ரேட்டு 3500. நம்ம கண்டிப்பாக பேரம் பேசி வாங்கலாம். ஒரு 2500லேருந்து 2600க்குள்ள வாங்கலாம். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் செக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியே சொன்னார் அவர். அவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் நிறைய வச்சிருந்தார். இந்த லைட்லாம் பாருங்க 150 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 150லேருந்து 180 வரைக்கும் லைட் இருக்குனாங்க. ஸோ அந்தந்த வேரியபிளாக லைட் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து கழட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க புதுசாக செட்டப் மாத்துறப்ப அங்கே இருக்க லைட்லாம் கழட்டி சிசிடிவி எல்லாமே கழட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாக்ஸாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ திங்ஸ் நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே செகண்ட்ஸ் தான். நம்ம ப்ரைஸு ஓரளவுக்கு கேட்டு வாங்கலாம் அவங்கள்ட்ட. ஸோ அவ்வளோ லைட் சிஸ்டம், இந்த கேமரா, சிசிடிவி இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஐட்டங்கள் நிறைய அங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா செகண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் பார்த்து செக் பண்ணி பேரம் பேசி வாங்கிக்கோங்க. ஸோ கடை நம்பரும் கூட வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ப்ராப்ளம் கூட கேட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இந்த கடையில் வச்சுருக்குறாங்க. நீங்களே பாருங்கள் அப்படியே. அவங்கள்ட்டே பாருங்களேன், இந்த ஜிம் ஐட்டம் கூட பிரெட் மில்லாம் கூட 2 பீஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் நம்ம கேட்டு தான் வாங்கணும் அவங்கள்ட்ட. பட் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம பேரம் பேசி செக் பண்ணி எடுத்துக்கலாம். சில கடையில் ஜென்செட் இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ணியே பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்டரு, இந்த மாதிரி MP3 பிளேயரு, DVD பிளேயரு, ஸோ இந்த மாதிரி பழைய செட்டு, அகுஜால செட்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஆம்பிள்ஃபயரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம சந்தையில். அது இந்த கடையில் இருக்குது. நீங்கள் இந்த அகுஜா கம்பெனிலாம் நல்ல கம்பெனின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அந்த டைம்லாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தேவைன்னா நீங்கள் தாராளமாக அந்த கடைக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா ஒரு 5வது கடையிலே இருக்குது. அவர்கிட்டே பாருங்க ஹை குவாலிட்டி வீடியோ அசரிஸ்ன்னு சொல்லி பாக்ஸாக வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கண்டிப்பாக ஆன்லைன்லேயோ பெரிய பெரிய கடையில் வாங்கினா ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். பட் இங்கே எல்லாமே கொஞ்சம் சீப் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. பட் இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. விருப்பம்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மீட்டர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸ் இந்த கண்டெய்னரில். ஒரு சில மீட்டர் மட்டும் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் அட்டை போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி தான் சொன்னார் அவர். பட் நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு. நல்லா புதுசாகவே இருக்குது. பட் இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. ஸோ இதை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி மீட்ரு இந்த மாதிரி இது நிறைய வச்சுருக்காங்க. அதே போல் இந்த ஸ்பீக்கர்லாம் பாருங்கள். ஒரு சில ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் நல்ல கண்டிஷன் சொல்லி தான் சொல்கிறாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பீஸ் வந்து 100 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் பேரம் பேசி அவர்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாரு அவர். ஸோ நீங்கள் பேசி வாங்க. அந்தளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளாக அந்த கடையில் பார்க்க முடிச்சு. நிறைய அந்த மாதிரி ஃபேன் ஐட்டம்லாம் புது ஃபேனு இது எல்லாமே புது ப்ராடக்ட்டு. ஸோ இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் இருந்தாலும் சந்தையில் நம்ம காட்டுறப்ப கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக பேரம் பேசி வாங்கலாம். பெரிய பெரிய கடைக்கு போனால் நம்ம பேரம் பேச முடியாது. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் இந்த கடையில் ஏற்றது மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ பீசஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேவையான ஜாக்கி, அதே போல் வெயிட்டு, ஸோ இந்த மாதிரி அசரிஸு பழைய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நிறையா பார்க்க முடிச்சு. பழைய கார்பரேட்ரு,
இந்த மாதிரி ஆட்டோ இதுக்கெல்லாம் தேவையான கார்பரேட்டர், சேக்கப்ஸரு, சீட்டு, ஸோ நிறைய அந்த செயின் ப்ராக்கெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சந்தையில் கிடைக்குது. இதெல்லாம் செகண்ட்ஸ் தான், எல்லாமே செகண்ட்ஸ் தான். ஆர்என் சிஸ்டம், மீட்ரு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா பாரு, ரிம்முலேருந்து எல்லாம் கிடைக்குது. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்க, பார்த்து பொறுமையாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இதை அப்படியே பார்த்தோம் டோட்டலாக எல்லாமே பழைய செட்டு தான் இது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான் நமக்கு தெரில. ஏன்னா அந்த கடையில் செக் பண்ண முடியல, அந்த கடையில் இல்லாட்டி செக் பண்ணி நம்ம சொல்லுவோம் தகவல். நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு கடையில் நிறைய ஸ்பீக்கர் கொண்டு வருவார் வாரம் வாரம். பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து வந்திருக்காரு. எல்லாமே பழைய ஸ்பீக்கர்ஸ் தான் எல்லாமே. பட் சிலதெல்லாம் ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்து தான் எடுத்துக்கணும். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா ஒரு பீஸ் சொல்லுவார். ஸோ அவ்வளோ அசரிஸ் இந்த கடையில் நிறைய இருக்குது. அப்படியே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கார் செட்டு கூட ஒரு 4 பீஸ் வச்சுருந்தாருங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தானே சொன்னார். பட் நம்ம நம்பி வாங்க முடியாது. இதெல்லாம் பாருங்கள், காரில் யூஸ் பண்ணுற செட்டு தான். ஸோ நம்ம இதை செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் பேசி தான் வாங்கினேன் அவர்கிட்ட. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவர்கிட்ட ஸ்பீக்கர்ஸ், பழைய ஸ்பீக்கர், ரிமோட்டு, இந்த மாதிரி அடுப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க இந்த கடையில். இந்த கடையில் வாரம் வாரம் ஸ்பீக்கர் ரேட் நிறையா போடுவாங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். கார் செட்டு ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாரு. பட் எல்லாம் மேனிலாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு கண்டிஷனாக தான் இருந்துச்சு. இது ஏதோ தம்பூரான்னு சொல்லி வச்சுருந்தாரு. இது இந்துஸ்தானி மியூசிக்னு சொல்லி போட்டுருந்துச்சு அதில். பட் இது என்ன நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு பீஸ் பார்க்க முடிஞ்சு. பழைய சுவிட்ச் பாக்ஸு போர்டு எல்லாமே இந்த வீடு காலி பண்ணுறது, ஸோ புது வீடு கட்டுறப்ப எல்லாம் உடச்சி போடுறது எல்லாமே இங்கே தான் கிடக்கும் போல். ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் இங்கே பார்க்க முடிஞ்சு. பழைய சிடி, என்னென்ன படம் வேணும், என்னென்ன மியூசிக் வேணும், என்ன ஹிந்தி லாங்குவேஜ் எல்லா மொழி பாடல்களும் இங்கே கிடக்கு. விருப்பமுள்ளவங்க வந்தீங்கன்னா நீ தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் முன்னாடி தான் சேல்ஸ் பண்ணார். 1100 சொல்லி 2 ஃபேன் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஒரு ஃபேன் 1100, ஒர்க்கிங் கண்டிஷன், எல்லா அசரிஸுமே இருக்குது அதில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்லாம் பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் 1500 சொல்கிறாரு. பெர் பீஸ் வந்து 1500 சொல்கிறாரு. ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு 4 ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாரு. பட் நம்ம பேரம் பேசி தான் வாங்கினோம் அவர்கிட்ட. ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது, எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னார். நம்ம வீடியோ மட்டும் எடுத்து வந்தாச்சு. இந்த பிரிண்டிங் மிஷின் கூட ஒன்று வச்சிருக்காரு. இந்த மாதிரி மிஷின்ஸ் இவர்கிட்ட நிறைய இருக்கு. லேப்டாப் கூட பார்க்க முடிச்சு, பழைய லேப்டாப். பட் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி வந்த லேப்டாப் தான். நமக்கு ஏதாவது அசரிஸ் தேவை, அந்த டெல்லில் ஏதாவது அசரிஸ் தேவைன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே காலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைக்கிற அழகு பொருள்கள்லாம் கூட நிறைய இருந்துச்சு. சுவாமி சிலைகள், இந்த மாதிரி உட்லேயே செஞ்ச சிலைகள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட ஸோ இதில் பார்க்க முடிச்சு. இதெல்லாம் பெர் பீஸ் ரேட்டு நம்ம பேசி தான் வாங்கிக்கணும். இந்த மாதிரி சிடி கேசட்டு தான் இந்த வாரம் எங்கே பார்த்தாலும் குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மக்கள் வாங்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் வந்திருக்குங்க சந்தையில். அப்படியே நடந்து போயிட்டே இருந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரிண்டர் வச்சிருந்தாரு. பட் ப்ரைஸ் கேட்டால் 3000 ரூபா சொல்லி சொன்னார். பட் சூப்பராக இருக்குங்க, சாம்சங்கில் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் சொன்னார். நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக தூக்கிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி ஸ்பீக்கர், ஹோம் தேட்டரு. ஸோ இந்த மாதிரி இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அசரிஸ் நிறைய வச்சிருப்பாங்க. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரேபன் கூலிங் கிளாஸ்லேருந்து பழைய எஃப்எம், பழைய காலத்து ரேடியோ, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய இந்த கடைகளில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் இந்த கடைலாம் பாருங்கள். பழைய காலத்து டெலிஃபோன், ரிங் ஃபோனு, ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறைய அந்த கடையில் இருக்குது. பட் இதை இந்த கடையில் கொஞ்சம் ப்ரைஸு கொஞ்சம் நம்ம கேட்டு பேரம் பேசி தான் வாங்கணும். ஸோ அவ்வளோ அசரிஸ் கொட்டி குமிச்சு போய் கிடக்கு இந்த கடையில். இன்றைக்கி வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தே வாங்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், லேப்டாப் பாருங்கள். அப்படியே ஒரு கேரி பேக்கு, ஒரு டேபிள்ஸு, அந்த மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ லேப்டாப் கிடக்கு. எல்லாமே ஒர்க்காகாத லேப்டாப் தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அதான் உண்மை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் அப்படியே கொட்டி குமிச்சு வச்சுருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து பவர் பேங்க் ஸ்டார்ட் ஆகுது, 900 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா மாடல்லையும் எல்லா ஆம்ப்லேயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு விருப்பமானது நம்ம தான் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். இந்த கடையில் பாருங்கள், அசரிஸ் பார்த்தோன்னா நல்லா குவாலிட்டியாக ஓரளவுக்கு நல்லா இதுவாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பொருட்கள் இந்த கடையில் நிறைய இருக்குது. இந்த அடுப்பு யூஸ் பண்ணுற சிம்மி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் 1200 சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கிங்க. ஒரு 3 பீஸ் பார்த்தோம், எல்லாமே கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லி தான் சொன்னார் அவர். செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. ஸோ அவ்வளோ அசரிஸ், பழைய டேப் ரெக்கார்டு, பழைய டிவிடி பிளேயரு, பழைய டெக்கு போகிற அந்த டிவிடி பிளேயரு, இந்த மாதிரி பழைய அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு, ஸோ நிறைய ஐட்டங்கள் இந்த கடையில் பார்க்க முடிச்சுங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க்கிங் பீஸ் தான் இந்த கடையில் நம்ம வாரம் வாரம் பார்ப்போம். இது பாருங்கள், இந்த எல்ஜியில் இந்த ஹோம் தேட்டர் கேட்டால் 3000 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணியே காட்டுறேன்னு சொல்லி சொன்னார். விருப்பமுள்ளவங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ நான் அவங்களே செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸு இந்த கடையில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி கார்லாம் கூட பார்க்க முடிஞ்சு பாருங்கள். இந்த குழந்தைகள் ஓட்டுற காரு. பட் இதோட ப்ரைஸ் நம்ம கேட்கல. இது நான் சின்ன வியூவில் எடுத்த வீடியோ. ஸோ இது நல்லா இருக்குது கார், நல்லா உண்மையிலே நல்லா இருக்குது இந்த காரு.
நீங்கள் விருப்பமுள்ள குழந்தைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வாட்சஸ் தேவை, பழைய காலத்து வாட்ச்சு எல்லா வாட்சுமே இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த கடையில் மட்டும் அவ்வளோ மக்கள் வாரம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான வாட்ச்சு, பழைய வாட்செல்லாம் இருக்குது. ஸோ தேவையானவங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஹெச்எம்டி, சிட்டிசன் இந்த மாதிரி வாட்செல்லாம் சொனாட்டா இந்த மாதிரி வாட்ச் நிறையா வச்சுருக்காங்க. லேடிஸ் வாட்ச் இருக்குது, ஜென்ஸ் வாட்ச் இருக்குது, புதிய ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் நிறையா இருக்குது. ஸோ வாரம் நிறைய பீப்புள்ஸ் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில வாட்சஸ்லாம் அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ ப்ராடக்ட்டு, பழைய ப்ராடக்ட்டு, விண்டேஜ் கலெக்ஷன், இந்த வாட்ச்சு, கைக்கடியாரம் நிறைய இருக்குங்க அந்த கடையில். நீங்கள் பார்த்து பேரம் பேசி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. புது ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, பழைய வாட்ச் இருக்குது. பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்பு எல்லாமே செகண்ட்ஸு, மிக்சி, கிரைண்டரு, இந்த மாதிரி அடுப்பு, குக்கரு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகிற பீஸு. இவங்கள்ட்டையும் ஜென்செட் இருக்குது, செக் பண்ணியே கொடுப்பாங்க. அந்த மிக்சி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட. இவ்வளோ லாஸ்ட் வீக் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி காயின்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அந்த காயின்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண 10 பைசா, 5 பைசா, 50 பைசா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மன்னர் காலத்துலேருந்து சில காலங்கள் முன்னாடி யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் கூட நிறையா பார்க்கப்படுச்சு. அவ்வளோ ஐட்டங்கள் நிறையா வச்சுருக்காங்க. பட் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட காசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபா சொல்லி சொல்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம கேட்க முடியல. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பாருங்கள், இந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஞாபகார்த்தமாக இதெல்லாம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ மக்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்து ஃபோனு, இந்த மாதிரி கிராம் ஃபோனு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய அந்த கடையில் பார்க்க முடிஞ்சுச்சு. ரூபா நோட்லாம் கூட வச்சுருக்காங்க. பழைய ரூபா நோட்டு, இந்த மாதிரி மன்னர் காலத்து காயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட காசு பார்க்க தான் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு பீஸே 50 ரூபா சொல்கிறாங்க அவங்க. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ரூபா நோட்டு பாருங்கள், லைனாக ஒரு பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரூபா நோட்டு கலெக்ஷன், பழைய ரூபா நோட்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஒரு பீஸு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழகு பொருட்கள்லாம் கூட நிறைய அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் மூர் மார்க்கெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வாரம் இங்கே கொண்டு வந்து கடை போடுறாங்க. விருப்பமுள்ளவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு கடை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அத்தனை அழகு பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வாங்கி வீட்டில் அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகப்படுத்தமாக காயின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பொருட்கள் இந்த கடையில் இருக்குது. அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சோஃபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு ரேட்டு செட்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சாமி மாடம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரு, இந்த மாதிரி கட்டல், இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அது ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. அது புதுசாக பழசாங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஸோ மேக்ஸிமம் புதுசு தான் வச்சுருக்குறாங்க. ஸோ செகண்ட்ஸாக தான் நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட. அந்த மாதிரி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பீரோ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டீபாய், டிவி, ஷோகேஸு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஷோரூம் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டில் இருக்குது. பிடிச்சவங்க நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம் தாராளமாக. அந்தளவு கலெக்ஷன்ஸு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான செடி இந்த வகைகள் நிறையா இருக்குது. பிளான்ட்ஸ் ஐட்டம், அது மட்டும் இல்லாமல் கோழி, இந்த மாதிரி வாத்து, சின்ன கோழி, பேட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நம்ம சந்தையில் நிறையா இருக்குது. வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ், விண்டேஜ் கலெக்ஷன்ஸில் நிறையா நம்ம சந்தையில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜேகே. நன்றி, வணக்கம்.